தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம் இன்றைக்கு சேலத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தமிழ்நாடு அரசு தற்போது தலைமை செயலகத்திலே 2500க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள், நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கடைகள் தனியார் மயப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை வரக்கூடிய பட்ஜெட்டிலே அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் அறிவித்திருக்கிறது. தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்க சார்பிலே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா இதில் 23,000 ஊழியர்கள் தற்போது பணிபுரிந்து வராங்க. இதில் வந்து 36,000 பேர் 2003 வேலையில் இருந்தாங்க. இப்போ 2026 23,000 ஊழியர்கள் தான் பணிபுரிகிறாங்க. இவர்களை பற்றி இதுவரை பணி நிரந்தரப்படுத்துவதற்குண்டான எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கலை. ஆட்சிக்கு வந்தால் 5 வருஷம் அரசு துறையில் ஒப்பந்த மையத்தில் பணிபுரிந்தவங்க எல்லாருக்கும் பணி நிரந்தரம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய சம்பளம் பிடித்தம் போக 14,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அப்போ இவ்வளோ ஒரு மோசமான 23 வருஷம் கொத்தடிமையாக வச்சிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு மாற்று வழியை பற்றி எதையும் சொல்லாமல் நீ தனியார் மையத்தை நோக்கி நகரன்னு சொன்னால், நீங்கள் போதை இல்லா மாநிலம்னு சொல்கிறதுன்றது வெறுமனே ப்ரௌன் சுகரு இல்லை அபின்னு ஹெராயின் இது மட்டும் கிடையாது, மதுபானங்களும் தான். நீங்கள் 2500 கடையை கொண்டு வர போகிறதுனால, ரெஸ்டோ பார் கொண்டு வர போகிறதுனாலையோ, நீங்கள் பார்கள் அதிகப்படுத்தினாலையோ தமிழ்நாட்டில் மதுபானம் ஒழிஞ்சிடாது, சாராயம் ஒழிஞ்சிடாது. இதுக்கு முழுமையான தீர்வு என்பது விற்பனையாளர் நலச்சங்கத்திலேருந்து நாங்கள் சொல்கிறது, நீங்கள் மது கடைகளை அரசாங்கம் ஏற்று நடத்தக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் மூடுங்க. இருக்கக்கூடிய ஊழியர்களை இன்றைக்கி 23 வருஷம் வேலை பார்க்குறவங்களுக்கு மாற்றுப்பணி என்பதை அரசு துறையில் வழங்க. இந்த கஜானாவை 2 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு தர வேண்டிய பணத்தில் இது வரைக்கும் போன 2025-26 ஆண்டு நிதி வருமான ஆண்டில் பார்த்திங்கன்னா 48,000 கோடி வருவாயை கொடுத்திருப்பது டாஸ்மாக் ஊழியர்களுடைய வேர்வை ரத்தம் உழைப்பு. ஆனால் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் நீங்கள் தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் துறையும் தான் திட்டமிட்ட போக்கில் எப்படிலாம் தொழிலாளர் வஞ்சிக்கலான்ற முடிவில் அடுத்தடுத்து போகிறாங்க. இது போன்ற தொழிலாளர்களை பற்றி யோசிக்காமல் தனியார் மய முடிவு வந்தால் தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகள் இயங்காது. நீங்கள் ஒரு நாளைக்கு 150 கோடி ரூபா வருமானன்றீங்க. இதை வச்சு தான் அரசனுடைய நலத்திட்டங்கள் உதவியெல்லாம் போதுன்றீங்க. இந்த ஊழியர்கள் குடும்பத்தோடு, அவர் குழந்தைகளோடு, குடும்பத்தினரோடு காலவரற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக ஆகஸ்ட் 5 சட்டசபை கூடுதுன்னா 4ஆம் தேதி 5 மண்டல முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகங்களில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, சேலம் இந்த மண்டலங்களில் குடும்பத்தோடு பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் குடும்பத்தோடு உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபடுவோம். இப்போ தனியார் மயப்படுத்துறதா இருந்தால் டாஸ்மாக் கடையில் எங்களை எல்லோரும் மூடிடுவாங்க. மூடி எல்லாருக்கும் வேலை போயிடும். குடும்பத்தோடு நடுத்தரில் நிற்கணும். வேலை இருக்காது, எதிர்காலத்துக்காக இத்தனை வருஷம் செஞ்சதுக்கு பணி இருக்காது, நடுத்தரில் நிற்கணும். இதை விட வேறு என்ன மோசம் இருக்க முடியும்? நீ தனியார் மயப்படுத்துறதில்ல. நீ தனியார் மயப்படுத்துறது டாஸ்மாக் கடைகள் தொடங்கி தனியார் முதலாளிகள் லாபம் சம்பாதிக்க தானே பண்ண போகிறீங்க. இத்தனை வருஷம் உழைச்சி கொடுத்து 23 வருஷம் இருந்தவங்களோட நிலைமை என்ன, அவங்க வாழ்வாதாரம், குடும்பம் என்ன, அதை பற்றி ஃபஸ்ட்டு பேசுறீங்களா? அதை பேசிட்டு தனியார் மயம் பற்றி பேசணும். இது வந்து ஒரு கார்பரேஷன். டாஸ்மாக் கார்பரேஷன் துறையில் இன்றைக்கி வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது, நுகர்பொருள் வாணிப கழகம் இருக்குது, கோஆப்டெக்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் என்ன சம்பளம்? 23 வருஷம் வேலை பார்த்தா 1 லட்சம் தாண்டிட்டாங்க. அந்த தொழிலாளிக்கு அதே ஊதியத்தை கொடுத்து மாற்று பண்ணி கொடுங்க. நீ கடையெல்லாம் மூடி தொலைங்க. சந்தோஷம், மக்கள் நல்லா இருக்கட்டும். மாற்று பணிக்கு நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம். பணி எந்திரம் கொடுத்து 23 வருஷத்துக்கு உண்டான ஊழியர்களுக்கு அதுக்குண்டான உரிய மரியாதை, சம்பளத்தையும், கிராச்சுவிட்டி, பென்ஷனும், எல்லா சலுகையும், வாரிசு வேலை உட்பட அத்தனையும் வழங்கணுன்றது எங்கள் கோரிக்கை. எல்லா கல்வி தகுதியும் இருக்குது. இதில் கிராஜுவேட் நிறைய பேர் இருக்காங்க, கல்வி தகுதி முடித்தவங்க இருக்காங்க. கல்வி தகுதி வந்து 23 வருஷம் உழைச்சி கொடுத்து 2 லட்சத்தில் இன்றைக்கி 50,000 கொடுக்குற 4 ஒரு மடங்கு கொடுக்குறவங்களுக்கு அரசாங்கம் நினச்சா ஜியோ போட்டு ரிலாக்ஸேஷனும் பண்ணுறதுக்கு அரசாங்கத்துக்கு ரைட் இருக்குது. கல்வி தகுதி இருக்குது, மாற்று வேலை கொடுக்கறதுக்கு ரைட் இருக்குது. எங்ககிட்ட தகுதி இருக்குது.